விஜய் வந்து நர்மதாக்காக சூப்பரா வந்து ரெடி பண்ணி வந்து நர்மதா கிட்ட குடுக்குறாரு. அத பார்த்து நர்மதா அதிசயம் படுறாங்க. "எப்படி மாமா இப்படிலாம் பண்ணீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாமா நெனச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன். இத எடுத்துட்டு போயிட்டு டெமோ காட்டு. கண்டிப்பா உன்னோடது ஓகே பண்ணுவாங்க. புரியுதா?" அப்படின்னோனே, மாமா அது வந்து நான் செய்யலையே. நீ செய்யலன்னா நான் செஞ்சா என்ன? எடுத்துட்டு போய் காட்டு இன்னைக்கு. அப்பதான் உனக்கு சான்ஸ் குடுப்பாங்க. அடுத்த வாட்டி இல்லன்னா சான்ஸே குடுக்க மாட்டாங்க. அப்புறம் உன்ன ஸ்கூல விட்டு கூட அனுப்பிச்சிடலாம்." "ஐய்யய்யோ! நான் காட்டுறேன் மாமா" அப்படின்றாங்க. "மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எப்படி மாமா இதெல்லாம் பண்ண முடிஞ்சது உங்களால?" நைட்டு ஒரு டைம் தான் நாள் தானே இருந்தது உங்களுக்கு எப்படி பண்ண முடிஞ்சது? அதெல்லாம் அப்படிதான்டா அப்படி சொல்றாங்க. மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து ஸ்கூல் போறாங்க நம்ம நர்மதா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நர்மதா வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே அவங்க அக்காவை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வந்து ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு வந்து ஒன்றும் புரியாமல் இல்லை, ஏன் நர்மதா இவ்வளோ சந்தோஷமா இருக்கா, இன்னைக்கு திட்டு வாங்குவான்னு பார்த்தா இப்படி பண்ணுறாளே அப்படின்னு. என்னடி நாளைக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் மிஸ்கிட்ட. சொல்லிட்டு வந்திருக்க அப்படின்றாங்க. இங்கே காவேரிக்கு ஒன்றும் புரியாமல், என்ன நர்மதா ரொம்ப குஷியாக இருக்காளே, ஒன்றும் புரியலையே, நர்மதா என்ன ஆச்சு அப்படின்னோடனே, யாரும் இல்லை, இப்போ சொல்கிறேன் அக்கா விஜய் மாமா எனக்கு அந்த வந்து ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துட்டாருக்கா அப்படின்னு. என்னடி சொல்கிறேன்? ஆமாக்கா, நேற்று நைட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னோடனே யோசனை பண்ணுறாங்க. அப்போ நேற்று நைட்டு பாட்டு போட்டு அம்மக்கெல்லாம் பண்ணது இதுக்காகத்தானா? நான் வேற அவர் தப்பாக நினச்சிட்டேனே, எல்லாரும் அவர் தப்பாக நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நெகிழ்ச்சி அடைகிறாங்க நம்ம வந்து காவேரி. இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நம்ம நர்மதா. நர்மதாக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படியே ஆட்டம் போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து பரவாயில்லையே நர்மதா என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நர்மதா வந்து சரிம்மா நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. கரெக்டாக வந்து செமையாக கத்துறாங்க நர்மதா. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னடி ஆச்சு அப்படின்னோடனே, உடனே வந்து இருமா நான் போய் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு காவேரி எல்லாரும் போய் பார்க்குறாங்க. அம்மா அப்படி சொன்னோடனே, வாமா அப்படின்னு, உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்றாங்க. அப்புறம் காதில் சொல்கிறாங்க, என்னடி சொல்கிற? ஆமாம்மா அப்படின்றாங்க. சந்தோஷம் தாங்க முடியல எல்லாருக்கும். எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை, நர்மதா பெரிய பொண்ணு ஆகிட்டாளா, ஐயோ எனக்கு இதோட சந்தோஷம் என்ன இருக்குது, ஆனால் எனக்கு கவலையாகவும் இருக்குடி அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. ஏண்டி எவ்வளோ நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க, இதுக்கு போய் கவலைப்பட்டுன்னு உட்காந்துருக்க, சாரதா உனக்கு கொஞ்சமாவது இருக்கா அப்படி சொல்லிட்டு அவங்க மாமியார் கேட்குறாங்க. இல்லைம்மா அவரும் இல்லை, இந்த நிலமையில இவ இப்படி ஆயிருக்கா, எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணுறதுன்னு படப்படப்பாக இருக்குது, கையும் ஒல்ல காலும் ஒல்ல அப்படின்னோடனே, நானே என் பொண்ணை பார்க்கணும்னு நினச்சேன்டி, இந்த இந்த விஷயத்த கேள்விப்பட்டா அவனே வந்து வருவா, அவள் தானே அத்தைக்காரி, அவள் தானே தண்ணி ஊற்றணும், எல்லாம் அவள் தானே பண்ணணும், சரி நான் ஃபோன் போட்டு முதல்ல வர வைக்கிறேன் அப்படின்றாங்க பாட்டி. சரிங்க அத்தை போய் முதல்ல ஃபோன் போட்டு வர வைங்க அப்படின்னோடனே எல்லாருமே வீடே ஒரே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே வந்து குமரன் ஒன்றும் புரியாமல், நர்மதா பாவம் நேற்றெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டா, நான் வாங்கி தரலன்னு சொல்லிட்டு, அதனால தான்ப்பா இன்றைக்கே எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன், அவளுக்கு இன்றைக்கே நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிடலாம் அப்படி சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நர்மதா கொஞ்சம் நாளைக்கு ஸ்கூல் போக மாட்டா. நீங்கள் என்ன சொல்கிற, எதுக்காக போக மாட்டா, சும்மா லீவெல்லாம் எடுக்கக்கூடாது, நல்லா படிக்கணும்ல அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்குறீங்களா, அவள் போக மாட்டாங்க, அவள் பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க, நர்மதா பெரிய பொண்ணுலாம் ஒன்றும் கிடையாது, அவள் குழந்தை தான் அப்படின்றாரு. ஐயோ ஏங்க நீங்கள் ஏங்க இப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கங்கா என்ன பண்ணுறாங்க, காதில் வந்து சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன், நிஜமாவா? ஆமாங்க, அவள் பெரிய மனுஷி ஆகிட்டா, வேண்டிய வேலை நிறைய இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் நர்மதாக்காக வெயிட் பண்ணுறாரு. வெளியே வரணும்னு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. வீட்டையே பார்க்குற ஏதோ நடந்திருக்கு, வீட்டில் ஏதோ பரபரப்பாக இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. மாமி போயிட்டு வராங்க, அவங்கக்கிட்ட கேட்குறாரு. அப்போ தான் தெரிய வருது விஜய்க்கு, சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. ஆமாப்பா, எல்லாருமே விசேஷத்துக்காக தான் வச்சுருக்காங்க நாள், நாளைக்கு விசேஷம் பண்ணிவிடுவாங்க, இன்றைக்கி நைட்டு தண்ணி ஊற்றுறாங்கப்பா சாயந்தரம் அப்படின்னோடனே, அப்படியா அப்படி சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே வந்து மாமங்காரங்களாம் வரணுமா, அவங்க வீட்டில் என்னப்பா இதுன்னு தெரியலையே, மாமி இதுக்கெல்லாம் என்ன மாமி பண்ணுவாங்க, ஒன்றும் இல்லைப்பா, மாமங்காரன் யாரோ அவங்க வந்து சீர் வைப்பாங்க, அவங்க தான் உள்ளவே அந்த பொண்ணை கூட்டின்னு போய் விடணும். அப்படியா, இதெல்லாம் வேறு இருக்கா, இந்த விஷயம் கூட உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது மாமி அப்படின்னோடனே, தாத்தா அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. சரிப்பா அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் விஜய். இங்கே வந்து ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து நர்மதா உட்கார வச்சு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக விஜய் வராரு. விஜய் தாள மேளத்தோடு அப்படியே வந்து செம்மையாக பேண்டு வாத்தியத்தோடு ஒரே சத்தம் போட்டுன்னு வராரு. எல்லாருமே அதிர்ச்சியாக வெளியே வந்து பார்க்குறாங்க. சீர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மாமா சீர் அப்படின்னு சொல்லிட்டு சீர்லாம் எடுத்து வந்து இறக்குறாங்க. தாத்தாவும் அப்படியே கூட வராரு. அதை பார்த்து எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. வந்து விஜய் திட்டலான்னு போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வந்துடுறாரு தாத்தா பார்த்து ஒன்றும் புரியாமல் என்ன பண்ண தெரியாமல் யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, குமரனோட அம்மா என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கான், இப்படி சீர்னா இப்படி இருக்கணும்ல அப்படி சொல்லிட்டு பாராட்டுறாங்க விஜய்க்கு. அப்படியே வந்து